காவிரி பிரச்சனையால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், தமிழகத்தில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? வேதவழி, இந்த காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள கன்னடர்களுக்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் தடுக்க உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதாகத்தான் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்றே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிற்கு ஒரு கடிதம் மூலமாக பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது, தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றைய முன்தினம் வரை எந்தவிதமான தாக்குதல் சம்பவங்கள் ஈடுபடவில்லை. நேற்றைய முன்தினம் கன்னடர்களால் தமிழக இளைஞர் சந்தோஷ் தாக்கப்பட்ட பிறகுதான் தமிழகத்தில் நேற்று காலை முதல் சென்னை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அந்த தாக்குதல் சம்பவங்களானது கன்னடர்களுக்கு எதிராக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த தாக்குதல் சம்பவங்களை பொறுத்தவரை எந்தவிதமான பெரிய அளவில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் ஈடுபடவில்லை. தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தின் மூலமாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது, கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகத்தில் தான் பல்வேறு தமிழ் அமைப்புகளுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் பல்வேறு விஷயங்கள் தமிழ் நிறுவனங்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அது தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த காவேரி விவகாரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டு வருவதாகவும், இந்த காவேரி விவகாரத்தில் செப்டம்பர் 5ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவு அளித்த அடுத்த நாளே, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதியே தமிழக டிஜிபியை அழைத்து தமிழகத்தில் கன்னடர்களுக்கு எதிராக எந்தவிதமான பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்க உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தான் உத்தரவிட்டுள்ளதாகவும் கடிதத்தின் மூலமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுறுத்தியுள்ளார். நேற்று கூட சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக டிஜிபி பொறுப்பு டிஜிபியை டி.கே. ராஜேந்திரனை அழைத்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் சூழல் குறித்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவரிடம் கேட்டறிந்துள்ளார். அதன் பிறகு உரிய பாதுகாப்பை கன்னடர்களுக்கும் கர்நாடகம் சார்ந்த நிறுவனங்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். நேற்று கூட டெல்லியில் மேற்பார்வை குழு கூட்டமானது நடைபெற்றது. அந்த குழு கூட்டத்தில் கூட தமிழக அரசு சார்பில் பல்வேறு முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாக அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டன. தமிழக சார்பில் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ், அதே போல பொதுப்பணித்துறை செயலாளர் பிரபாகர் மற்றும் காவேரியின் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசகர் சுப்பிரமணியன் ஆகியோர் அந்த குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த காவேரி விவகாரத்தில் சம்பா சாகுபடிக்கு போதுமான நீரை கர்நாடகம் திறக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து அதில் விவாதிக்கப்பட்டது. அதன் பிறகு கர்நாடக தலைமைச் செயலாளர் அரவிந்த் ஜாவத் தமிழக தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவிடம் தனியாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த தகவல்களை பொறுத்தவரை கர்நாடக தலைமை செயலாளர் அரவிந்த் ஜாவத் தமிழக தலைமைச் செயலாளரிடம் இந்த காவேரி விவகாரம் தொடர்பாக உடனடியாக தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் பல்வேறு விதமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எந்தவிதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றுதான் தமிழக அரசு சார்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதவழி.